விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. விரிவான செய்திகள். முதலில் மாத்தி யோசிச்சேங்க. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா நல்லாவூர் கிராம விவசாயி பி. அண்ணாதுரை. இவர் இம்மாவட்டத்தின் வேளாண் அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலோடு திருந்திய நெல் சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்தி எவ்வாறு வெற்றி கண்டார் என கேட்டபோது, திண்டிவனம் கேவிகே அறிவியல் நிலையம் மூலயமாக எங்களுக்கு பயிற்சிகள் பல ஆண்டுகளாக பயிற்சிகள் கொடுத்து நாங்கள் விவசாயம் செய்து வருகிறோம். நான் 3 வருடமாக தான் விவசாயம் செய்து வருகிறேன். சாலை நடுறேங்க. 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை விடுவேன். பாய் போட்டு 1 சென்டில் 1 ஏக்கருக்கு உண்டான விதையை நாங்கள் விட்டுருவோம். 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை 3 கிலோ விதை விட்டு ஒவ்வொரு நாற்று 2 பக்கம் சாலை தெரியும் மாதிரி இப்படியும் சாலை போட்டு நடுவேன். நட்டாக அது வந்து போத்து வரும்போது 13 நாற்று கோனா கோட்டர் மூலமாக நான் களை ஓட்டுவேன். நானே ஓட்டுவேன், ஆள் வச்சு ஓட்டி அது பார்த்தா நான் 35 நாற்று பார்த்தாக்கா 40 கிளப்பு 50 கிளப்பு நிறையா கிளப்புங்க தூருங்க நிறையா வந்திருக்கும். வந்துட்டு பார்த்து அது எப்படி அவங்க ரசாயனம் சொல்கிறாங்களோ அது போல நாங்கள் தீனியெல்லாம் போட்டு பயிர் நல்லா வளர்த்து வந்தோம். வரும்போது அந்த களை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சிலுவாக இருக்குது. கோனா கோட்டர் ஓட்டுறதுனால களை எடுக்கிறதுக்கு ஆள் குறையுது. அந்த நாற்றை எடுத்து நடும்போது அந்த நாற்று பறிக்கிறதுக்கு பொம்பளை ஆளே வச்சு நாங்கள் நாற்று பறிச்சுக்குவோம். இந்த சாலை போட்டு நடந்தனால நல்லா காற்று வாசி 2 பக்கம் சாலை போட்டு நல்லா காற்று வாசி இருக்குங்க. பயிர் நல்லா ஆரோக்கியமாக கிளம்புது. அப்புறம் இந்த பூச்சி அடிச்சிருப்பாது நாங்கள் ஆஃபீஸர் இட்டு வந்து நாங்கள் திண்டிவனம் வேளாண்மை நிலையத்திலேருந்து இட்டு வந்து காட்டுவோம். அவங்க அந்த மருந்துங்களாம் என்னென்ன எப்படி அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்கிறபடி நாங்கள் அந்த மருந்தெல்லாம் பயன்படுத்துவோம். நல்லா பயிருங்களாம் நல்லா செழிமாக இருக்குது, நல்லா இருக்கும். தண்ணிக்கு வந்து காயிற மாரி தண்ணி நிற்கிற மாரி அப்படி கொஞ்சம் காய்ச்சல் விட்டு தண்ணி வைப்போம். நல்லா ராசி வரும். நெல்லி நல்லா இருக்குங்க. 1 ஏக்கருக்கு 45 மூட்டை நெல் அறுப்போம். நல்லா மகசூல் கிடைக்குது. செலவும் நம்ம ரொம்ப கம்மியாக இருக்குது, மகசூல் அதிகமாக இருக்குது. திண்டிவனம் கேவிகே மூலமாக இந்த பயிற்சி கொடுத்தாங்க. எங்கள் ஊர்லேயே வந்து 4-5 தடவை வந்து மீட்டிங்லாம் போட்டு பேசி பயிற்சிலாம் கொடுத்தாங்க. நான் அது பிறகு செயல்பட்டேன். எல்லாம் அமோக வெற்றி கிடச்சிது. நல்லா லாபகரமாக இருக்குது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி பயிர் செய்யும் நல்லா இருக்கும். கத்திரி போட்டேன். கத்திரி நல்லா அமோக வளர்ச்சியில் வந்து வேற கொடுத்தாங்க. பண்ணையில் வாங்கி கத்திரி போட்டேன். நல்லா கத்திரி வந்ததுங்க. எல்லா பயிரும் அந்த சமயத்துக்கு ஏற்றபடி சூழ்நிலைக்கு ஏற்றபடி நாங்கள் பயிர் செய்வோம். நல்லா அருமையாக வந்து நல்லா பயிருங்க. பி. அண்ணாதுரை அவர்களை 089450529118 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். நாளுக்கு நாள் சிறுதானியங்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. குறைந்த விலையில் அதிக சத்துள்ள உணவுப் பொருளாக சிறுதானியங்களின் பயன்பாடு சிறப்பாக வளர்ந்து வருகிறது. நாளுக்கு நாள் மதிப்பூட்டப்பட்ட சிறுதானியங்களின் தேவை அதிகரிப்பதாலும் அதிகம் வருமானம் என்பதாலும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் சிறுதானியங்களின் பயன்பாடும் மதிப்பூட்டப்படுதலும் குறித்து விளக்குகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் பம்பன் வேளாண் அறிவியல் நிலைய உணவு நுட்பவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே. கீதா அவர்கள். இப்போ சிறுதானியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாமை, வரகு, கேழ்வரகு, திணை இது போன்ற வகைகளை தான் வந்து நம்ம சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிறுதானியங்களை வந்து ஒரு காலகட்டத்தில், அதாவது தமிழ்நாட்டில் வந்து இதுதான் வந்து உணவுப் பொருளாக வந்து இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து ஏழைகளின் உணவாக வந்து மாறி இருந்தது. பட் இந்த 30 to 40 வருஷத்துக்குள்ள, அதாவது பசுமை புரட்சிக்கு அப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏழைகளின் உணவுகள் வந்து இது ஓரம் கட்டப்பட்டு உள்ளது. அது எதனால அப்படின்னா நம்ம வந்து அரிசியோட
அரிசியை வந்து நம்ம வழக்கத்தில் வந்து வந்ததுனால சிறுதானியங்களின் பயன்பாடு வந்து குறைய ஆரம்பிச்சு உள்ளது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அதோட உற்பத்தியும் வந்து குறைய ஆரம்பித்துள்ளது. இதை வந்து நம்ம வந்து திருப்பி வந்து இந்த காலகட்டத்தில் இப்போ நகர்ப்புறங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சிறுதானியங்கள் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள், மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதனால இந்த தாக்கம் வந்து நகர்ப்புற மக்களுக்கு வந்து அதிகமாக வந்தது பார்த்தோம்னா, அதிகமான நோய் வந்து வரதுனாலேயும் ஊட்டச்சத்துக்கள் வந்து குறைபாட்டுனாலேயும் வந்து மக்கள் வந்து இப்போ சிறுதானியங்களுக்கு மாற ஆரம்பிச்சுள்ளது. அது மட்டும் இல்லை, இப்போ உற்பத்தி அப்படி அதோட பயன்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா அரிசி கோதுமைக்கு நிகராக வந்து அதோட பயன்பாடு பார்த்தோம்னா ரொம்ப குறைவாகவே உள்ளது. விவசாயிகள் வந்து இதை உற்பத்தி செஞ்சு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய பயன்பாடு 2 மடங்காக உயர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதே மாதிரி நம்ம இதை வந்து பலவிதமான மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக நம்ம தயாரித்து நம்மளோட அன்றாட உணவில் மட்டும் இல்லை, இதை ஒரு வியாபார ரீதியாகவும் வந்து நம்ம வந்து இதை வந்து பண்ணலாம். இப்போ மதிப்பு கூட்டப்படுதல் அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் வந்து நம்ம விற்கிற விலையை விட அதிகமான விலைக்கு விற்கிறதையும் எந்த ஒரு பொருளுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது சத்துக்களாக இருக்கட்டும் இல்லை விலையாக இருக்கட்டும் இல்லை அதை வந்து வேறு பொருளாக மாற்றி அமைச்சு கொடுக்கும்போது அது வந்து மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி தான் இந்த சிறுதானியங்களையும் வந்து மதிப்பு கூட்டுதல் வந்து அதுலேருந்து இப்போ சிறுதானியங்கள் நம்ம அதை வந்து அதில் உள்ள அந்த உமியை எடுத்துட்டு அதுலேருந்து அரிசி, அது வந்து ஒரு மதிப்பு கூட்டுதல் தான். அரிசியிலேருந்து ஒரு மாவு எடுத்தோ இல்லை அந்த மாவுலேருந்து பல பொருட்களை நம்ம தயாரிக்கும் போது அது மதிப்பு கூட்டப்படுகிறது. அதுக்கு விலை வந்து அதிகமாகவும் நம்ம வந்து கொடுக்குறோம். இதனால என்ன ஆகுனா உற்பத்தி நம்ம அதுக்கு விலை அதிகமாக வரும்போது விவசாய பெருமக்கள் வந்து தன்னுடைய விளைபொருட்களை வந்து அதாவது விளைபொருட்கள் எந்த ஒரு சிறுதானியங்கள் மட்டும் இல்லை மற்ற எந்த ஒரு பயிர் வகைகளாக இருந்தாலும் அதை ஒரு மதிப்பு கூட்டி விற்கும்போது அதுக்கு இன்னும் அதிகமான விலையை அவர்களால் பெற முடியும். அது மாதிரி தான் சிறுதானியங்களை இப்போ பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேருந்து சில தொழில்நுட்பங்கள் நாங்கள் எங்கள் அறிவியல் நிலையத்திலையும் நாங்கள் வந்து அதிகமான தொழில்நுட்பங்களை வந்து பயிற்சி மூலமாக கொடுக்குறோம். இங்கே மட்டும் இல்லை, மணியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மதுரையில் வந்து இதற்கான தொழில்நுட்பங்கள் அதிகமாக இருக்குது. அங்கே போய் முறையான பயிற்சி எடுத்துட்டு விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் இல்லை சுய உதவி குழுக்களாக இருக்கட்டும் இல்லை இதில் ஆர்வம் உள்ள எந்த ஒரு விவசாய பெருமக்களோ இல்லை மக்களோ வந்து இதை எடுத்து பண்ணாங்கன்னா இது ஒரு லாபகரமான தொழிலாக அமையும். அது மாதிரி தான் மதிப்பு கூட்டுதல். இப்போ ராகி அதாவது கேழ்வரகு அப்படின்னு அதில் வந்து இப்போ நவநாகரிக உணவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அன்றாட உணவு அப்படின்னா இட்லி தோசை அது மாதிரி தான் வந்து அன்றாட உணவில் சிறுதானியங்களை உபயோகப்படுத்திட்டோம். இது தவிர என்னென்னா இதுலேருந்து நவநாகரிக உணவு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல நவநாகரிக உணவு அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி நூடுல்ஸ் இல்லாட்டி சேமியா இது மாதிரி நம்ம செஞ்சு விற்பனை செய்தோம் என்றால் அதிகமான லாபத்தை பெற முடியும். அது மாதிரி தான் வந்து ராகியில் வந்து இது வந்து சேமியா தயாரிப்பு. இதுக்கான தொழில்நுட்பங்கள் வந்து எங்கள் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தில் வந்து இது அதிகமாகவே இருக்கின்றது. இதை வந்து முறையாக கற்று விவசாய பெருமக்கள் இதை வந்து ஒரு தொழிலாக அதாவது தனி நபராக செய்யாமல் ஒரு குழுவாக இதை செஞ்சு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மேலும் வந்து விவசாய பெருமக்கள் உற்பத்தி செய்யும் பொருளுக்கு வந்து ஒரு விலையை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் வந்து இது அமையும். இப்போ மதிப்பூட்டுதல் அப்படின்னா இதில் வந்து சேமியா மாதிரி தயாரிக்கலாம் மற்றும் குக்கீஸ் அதாவது இது சாமை வரகு கேழ்வரகு அதில் வந்து அடுமனை பொருட்கள்னு சொல்லுவோம். இதை வந்து பேக்கரி பொருட்களை வந்து அடுமனை பொருட்கள்னு சொல்கிறேன். இது மாதிரி பிஸ்கட்டோ குக்கீஸ் மாதிரி விற்றோம்னா சின்ன குழந்தைங்கள் முதலேருந்து பெரியவர்கள் வரை இது வந்து விரும்பி உண்பார்கள். அதனால நம்ம அன்றாட உணவில் வந்து இந்த உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ள பயனுள்ளதாக இருக்கும். இது மாதிரி சுய உதவி குழுக்கள் விவசாய பெருமக்கள் மற்றும் இதில் ஆர்வம் உள்ள மக்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி எந்த ஒரு விளைபொருளையும் வந்து மதிப்பு கூட்டி விற்று லாபகரமான தொழிலாக கொண்டு வர வேண்டும். இந்த பயிற்சி வந்து எங்கள் நிலையத்தில் ஒரு நாள் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இலவசமாக எந்த கட்டணமும் இல்லாமல் கொடுக்கப்படுகிறது. இதில் எந்த ஒரு நீங்கள் பயிற்சி அதாவது சிறுதானியங்கள் மட்டும் இல்லை மற்ற எந்த ஒரு பயிருக்காக இருந்தாலும் பயிற்சிகள் நீங்கள் எங்கள் நிலையத்தில் வந்து எடுத்துக்கலாம். இதற்கு அணுக வேண்டிய முகவரி வந்து பேராசிரியர் மற்றும் தலைவர் வம்பன் வேளாண்மை அறிவியல் நிலையம், வம்பன் காலனி, வம்பன், புதுக்கோட்டை என்ற முகவரிக்கு தொடர்பு கொண்டு இப்பயிற்சியை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முனைவர் கே கீதா அவர்களை 094-34-358658 என்ற கைபேசி எண்ணோடும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
Thank you.